ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்னாவே நம்ம அமேசான் அல்லது பிளிப்கார்ட் தான் இந்தியால நிறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ அமேசான் பிளிப்கார்ட்டுக்கு ஈக்குவலா மீஷோ ஆப் ரொம்பவே பாப்புலரா இருக்குங்க. சோ இந்த வீடியோல நம்ம மீஷோ ஆப்குள்ள போயிட்டு எப்படி ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அமேசான் பிளிப்கார்ட் மாதிரியே ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா, இல்ல அதை விட எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா யூசர்ஸ்க்கு அப்படிங்கறது டீடைல்டா பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம மீஷோ ஆப்ல போயிட்டு எப்படி நாம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எதர் நீங்க மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்க வெப்சைட்லயும் பார்க்கலாங்க. நான் வீடியோ பர்பஸ்க்காக வெப்சைட்ல காட்டுறேன். மீஷோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கூகுள்ல ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே நம்ம மீஷோ.com வெப்சைட்டா தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிட்டு உள்ள போய்க்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம பிளிப்கார்ட், அமேசான் கம்பேர் பண்ணும்போது மீஷோ எப்படி இருக்குன்னு. லோஸ்ட் பிரைசஸ் பெஸ்ட் குவாலிட்டி ஷாப்பிங்னு போட்டிருக்காங்க தெரியுங்களா. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியே பிரைசஸ் ரொம்பவே காம்படிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் அமேசான், பிளிப்கார்ட்ல. ஸோ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ யூசருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மீஷோல பர்ச்சேஸ் பண்ண மக்கள் யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ரிவ்யூவை. உண்மையிலேயே பிரைசஸ் ரொம்பவே காம்படிட்டிவா லெஸ்ஸா இருக்கா அமேசான், பிளிப்கார்ட் மற்ற ஷாப்பிங் ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீஷோ ஆப்போட ஹோம் பேஜ் வந்தாச்சுங்க. ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பர்டிகுலரா ஏதாவது ப்ராடக்ட்ஸ் சர்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க மேல சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க சர்ச் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. கரெக்டா உங்களோட பர்ச்சேஸ் டெசிஷன் மேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்டை போட்டு பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அது போக பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்னு சொல்லிட்டு கூகுள் பிளேலயும் ஆப் ஸ்டோர்லயும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கும் ஐபோனுக்கும் தனித்தனியா ஆப் கொடுத்துருக்காங்க. அது போக பாத்தீங்கன்னா பிகம் அ சப்ளையர்னு ஒரு டேப் இருக்கு. இன்கேஸ் நீங்க நீங்களே ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, நீங்க அதை மீஷோ மூலமா சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சப்ளையரா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நியூஸ் ரூம், ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும் ஆப்வியஸ்லி எல்லா ஆப்ல மாதிரியே. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வருங்க. அதை நீங்க கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெலிவரி அட்ரஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா கொடுத்துக்கணும். ஸோ அது அப்புறம் பார்க்கலாம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட மெயின் கான்சென்ட்ரேஷன் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பர்ச்சேசிங்ல அப்படின்னு பார்த்துடலாம். விமன் எத்னிக் வேர்ன்னு சொல்லிட்டு சாரீஸ், குர்தீஸ், குர்தா செட்ஸ், துப்பட்டா செட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல், லெஹெங்காஸ், அதர் எத்னிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா விமென்க்கு வெஸ்டர்ன் வேர், இது எத்னிக் வேர், இது வெஸ்டர்ன் வேர், ஆல் டாப் வேர்ஸ், பாட்டம் வேர்ஸ், இன்னர் வியர், ஸ்லீப் வியர், மெட்டர்னிட்டி வியர்னு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், நீங்க பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கும்போது நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் வேர்னு ஒன்று இருக்கு. மென்னுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாப் வேர், பாட்டம் வேர், அதாவது பேண்ட்ஸ், மேல ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் மென்ஸ் ஆக்சசரிஸ் லைக் வாட்சஸ், பெல்ஸ் அண்ட் வேலட்ஸ், பேக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மென் ஃபுட் வேர் இருக்கு. மென்க்கு தனியா எத்தனிக் வேர் கொடுத்துருக்காங்க. நமக்கு பெருசா வெரைட்டிஸ் இல்லை அப்படிங்கிறதுனால குர்தா செட்ஸ், எத்தனிக் ஜாக்கெட்ஸ், பாட்டம் வேர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னர் அண்ட் ஸ்லீப்பர் வேருக்கு தனியா ஒரு டேப் இருக்கு. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு 2+ இயர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இன்ஃபேன்ஸ்க்கு 0 to 2 years கொடுத்துருக்காங்க. டாய்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேபி கேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாமே கிட்ஸுக்கு கீழே. ஹோம் அண்ட் கிச்சன் ஆக்சசரிஸ் தனியா கொடுத்துருக்காங்க. கிச்சன் அப்ளையன்சஸ், ஹோம் ஃபர்னிஷிங், இந்த பெட்ஷீட்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாம் ஹோம் ஃபர்னிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஹோம் டெக்கோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங்ஸ், ஸ்டிக்கர்ஸ், வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பார்க்கும்போது டேபிள்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஐ திங்க் பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல இன்னும் சேல் பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ
பெர்ஃபெக்ட்லி. இங்க சோஃபா செட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோஃபா அண்ட் திவான் செட் செட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் எவ்வளவு எக்ஸ்டென்சிவா இருக்குன்னு தெரியலீங்க. ஃபர்னிஷிங், ஹோம் ஃபர்னிஷிங் பொறுத்த வரைக்கும் அது நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் லைக் கார்டனிங், கிளீனிங் சப்ளைஸ், பாத்ரூம் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து தனியா கொடுத்துருக்காங்க. பியூட்டி அண்ட் ஹெல்த் இது ஒன் ஆஃப் த பாப்புலர். இப்போ மென் அண்ட் விமன் எல்லாருமே வந்து நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம், ஸ்கின் கேர், பேபி அண்ட் மாம், மென்ஸ் கேர்னே தனியா இருக்கு பாருங்க. பியர்ட் கேர், ஃப்ரெக்ரன்ஸ் ஃபார் மென் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதர்ஸ் ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ் லைக் இயர்பட்ஸ், காண்டோம், சானிட்டரி பேட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமா இங்க வந்து நிறைய காண்டம் பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து பிரைவசி இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம பேக்கேஜ் வரும்போது வெளியில அதெல்லாம் போடாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பிரைவசி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு. ஐ திங்க் பிளிப்கார்ட், அமேசான்லலாம் அந்த ஆப்ஷன் இருக்கு. மீசோல இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜுவல்லரி அண்ட் ஆக்சசரிஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்சிவா கொடுத்துருக்காங்க. மென்க்கு தனியாக மென் ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு வாட்சஸ், பெல்ட்ஸ் அண்ட் வேலெட்ஸ், கேப்ஸ் அண்ட் ஹேட்ஸ் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விமென் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ஸ் அண்ட் ஃபுட்வேர். ஸோ இதில் ஆப்வியஸ்லி விமென் பேக், வென் பேக், ட்ராவல் லக்கேஜ் ஆக்சசரிஸ், மென் ஃபிட்வேர், விமன் ஃபிட்வேர், கிட்ஸுக்கு தனியாக. ஸோ இது கம்ப்ளீட்டாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா அனதர் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ், இயர்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆக்சசரிஸ், மொபைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் வியரபிள்ஸ்ல விஆர் பாக்ஸ், ட்ரைபாட், மைக்ரோஃபோன், வீடியோ ஆக்சசரிஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ்ல பார்த்தீங்கன்னா யோகா மேட்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்ல பேட்மிண்டன், ஸ்கேட்டிங், ஃபுட்பால், கிரிக்கெட்க்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் அண்ட் மோட்டர் பைக்குக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஹெல்மெட்ஸு, பைக் ஆக்சசரிஸு, பைக் எல்இடி லைட்ஸ், கார் மொபைல் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எக்ஸ்டென்சிவா இருக்குன்னு தெரியல, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விமன் எத்னிக் வேர் ஒரு சாம்பிளுக்காக பார்த்துடலாம் எப்படி இருக்கு. நான் முக்கியமா வந்து சில்க் சாரீஸ் லிஸ்ட் பண்ண இதெல்லாம் பார்த்தேங்க. நம்ம பனாரஸ் சில்க் சாரீஸ் தான் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ காம்படிட்டிவா இருக்கு பாருங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 283 rupeesங்க. ஸோ செம்ம சூப்பரா இருக்கு. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ரிவ்யூஸ் எல்லாம் நான் படிச்சு பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் சாரீ நம்ம பார்க்கலாம். ஐசானி ரிஃபைன் சாரீஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே லிச்சி பனாரசி சில்க் சாரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, யார் வந்து சப்ளை பண்றாங்க, சோல்டு பை யாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தியில தான் இருக்கு. பவுத் அச்சா மேரே லியா டு தேங்க்யூ ஸோ மச் மீசோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பவுத் அச்சான்னு சொல்லிட்டாங்க, நல்லா தான் இருக்கும் போல. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். இந்த சாரீ பார்த்தவங்க மற்ற என்னென்ன சாரீஸ்லாம் பார்த்துருக்காங்க, பீப்புள் ஆல்சோ வியூட் அப்படின்னு சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ எவ்வளோ எக்ஸ்டென்சிவ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய வெரைட்டிஸ் கம்பேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? ஸோ வெஸ்டர்ன் வேர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஜீன்ஸ் அண்ட் லெகிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கு பாருங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 146 rupeesங்க. எவ்வளோ காம்படிட்டிவ் ப்ரைஸிங், பரவாயில்ல. 207 இருக்கு, 260 இருக்கு, 616 இருக்கு. ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரைஸஸ்லையுமே வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல். ஸோ மோஸ்ட்லி பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஃப்ரீ டெலிவரின்னு தான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ப்ராடக்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது சப்ளையரோட ட்ரஸ்டட் இதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல இது என்னன்னு. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ளையரை வந்து பெர்ஃபெக்டாக லைக் ரிவ்யூ பண்ணி ட்ரஸ்டட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம் ஆஸ் வி லுக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென் டாப் வேர், ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட்ஸ் எல்லாம் என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ டிஷர்ட்ஸ் பாருங்க, டிஷர்ட்ஸ் வந்து நீங்க பெரிய ஷோரூம்ல எல்லாம் போனாலுமே உங்களுக்கு 150 அந்த ரேஞ்சில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கேயும் வந்து உங்களுக்கு 129 ருபீஸ்ல இருந்தே கிடைக்குது. ஸோ பரவாயில்லைங்க, வேற லெவல். 180, 166, 247. ஸோ வேரியஸ் ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கு. 120ல ஆரம்பிச்சு அப்வர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டிஷர்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ காம்படிட்டிவாக எவ்வளோ பட்ஜெட்குள்ளே இருக்குன்னு பாருங்க. ஸோ வேற நம்ம எல்லாத்தோட பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேபி கேர் ப்ராடக்ட்ஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹோம் அண்ட் கிச்சன் வேர்ஸும் பார்த்துக்கலாமே. நம்ம அப்ளையன்ஸ் கவர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய வச்சிருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்கு. லைட்ஸ் இங்கே பாருங்க, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் 136 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் போனீங்கன்னா எவ்வளோ காம்படிட்டிவாக கிடைக்குமோ அந்தளவுக்கு வந்து மீஷோவில் உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ லெஸ் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஒரு 130 ருபீஸில் இந்த லைட்டிங் செட்டப் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். வெளியே வாங்கினாலுமே வந்து உங்களுக்கு 150 to 200 ருபீஸ் சொல்லுவாங்க. இந்த பாட்டில் இருக்கிற லைட்ஸுமே வந்து அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. நமக்கு ஆன்லைன்லேயே வந்து அதை விட காம்படிட்டிவாக உங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற போது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில இருந்தே வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டி அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸு உங்களுக்கு நிறையா பார்த்துட்டோம். ஸோ இங்கே முக்கியமாக இங்கே ப்ரைவசி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் இல்லையா? ஸோ அது எங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பார்க்கலாம், டெலிவரி பற்றி ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆத்தரைஸ்டு செல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், செக் டெலிவரி டேட். ஸோ இதில் பெருசாக எதுவும் கொடுத்த மாதிரி தெரியலைங்க. ஸோ ஐ எம் நாட் ஷுர் அந்த ப்ரைவசி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நாம் ஃபர்தர் ஏதாவது பார்க்கும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தனியாக அவங்க மென்ஷன் பண்ணல, ஓகேவா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி அண்ட் ஆக்சசரிஸ் இருக்கு, பெல்ட்ஸ் அண்ட் வேலெட்ஸ் என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 160லேருந்து இருக்குங்க, 160, 140 ரேஞ்சஸில். வாவ், சூப்பர். இங்கே பாருங்க எவ்வளோ டிசைன் வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க பெல்ட்ஸில். ஸோ வேலெட்ஸும் இருக்கு. வாவ், சூப்பர். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ஸ் அண்ட் ஃபுட்வேர் இருக்கு, பேக் பேக்ஸ், டிராவல் பேக் பேக்ஸ் நான் பார்த்த மாதிரி தெரியல இதில். ஸோ யாராவது மீஷோவில் டிராவல் பேக் பேக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. நான் ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவாக செக் பண்ணி பார்த்தேன். நம்ம ஹைக்கிங் எல்லாம் போகிறதுக்கு பெரிய டிராவல் பேக் பேக்ஸ் வாங்குவோம்ல, அது பெருசாக லிஸ்ட் ஆன மாதிரி தெரியல. நார்மல் ஷோல்டர் பேக் பேக்ஸ் இருக்கு, பட் டிராவல் பேக்ஸ் லிஸ்ட் பண்ணல. இன்னும் வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து, அதாவது நிறைய செக்டார்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் வந்து அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக ப்ராடக்ட்ஸ் இன்னும் காம்ப்ரிஹென்சிவாக அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இருக்கிற மாதிரி இன்னும் வரல. மேபி இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, டிராவல் பேக் பேக்கையே நம்ம பார்க்க முடியுது இதில். ஹைக்கிங்கெல்லாம் பேக் பேக்கர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்களே, நம்மளே ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னா மீஷோவில் அது அவைலபிளாக இல்லை வேற ஏதாவது கேட்டகரிஸ் கீழே வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. நானும் தேடி தேடி பார்த்தேன், மாட்டவே இல்லை. ஸோ இன்கேஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க எந்த செக்ஷனுக்கு கீழே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எலக்ட்ரானிக்ஸு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ
இது ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான். இப்போ நாம பர்ச்சேசிங் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு நாம ஒரு சாரீ செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர், ஒரு ப்ராடக்டோட பிக்சர்ஸ் நிறைய வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் இருக்கு. நம்ம 1 and above ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம்னா ஆட் டு கார்ட் போட்டு இந்த கார்ட்ல இருந்து அதுக்கப்புறம் நாம கம்ப்ளீட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், எந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, யார் சோல்டு பை யார் அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா செக் டெலிவரி டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ நாளில் டெலிவரி ஆகும், டிஸ்பேச் இன் 1 day அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு டெலிவர் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரிவ்யூஸ்ல வந்து ப்ராடக்ட் வந்தோடனே உண்மையிலேயே எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, நம்ம பிக்சர்ல பார்த்ததுக்கும் ஒரு யூசர் வந்து வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டோஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க இங்க சூப்பராக எடுத்து போட்டிருப்பாங்க. பட் உண்மையிலேயே ப்ராடக்ட் வந்தோடனே நம்ம யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம யூசர்ஸ் போடுற பிக்சர்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நல்லா தான் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, எல்லா பக்கமே லோவஸ்ட் ப்ரைஸ், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு 7 daysக்குள்ள ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராடக்ட் டெலிவர் ஆன 7 daysல உங்களுக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம மீஷோலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் 2-3 ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு ஃபுல்லாக அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கிற மென்க்கு டிஷர்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நாம எப்போ மீஷோ மால் பை பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ், ஸோ எல்லா பக்கம் இது கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறதும் போட்டுடுறாங்க. இங்கே பாருங்க. ஸோ கரெக்டாக டிஸ்கவுண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கு. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் எவ்வளோ, ப்ராடக்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபைனல் ப்ரைஸ் எப்படி வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுது அப்படின்னு தெரியல. 72% டிஸ்கவுண்ட்டுங்க, வேற லெவல். ஸோ கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கு, என்னென்ன சைஸஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நீங்க பார்த்துக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா கீழே எங்கிருந்து, அதே மாதிரி தான் எங்கிருந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுறாங்க, ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து டெலிவர் ஆனோடனே அந்த ரிவ்யூவர்ஸ் போடுவாங்கள்ல, ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் லுக் அண்ட் ஃபீல் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இது பிடிச்சிருந்துச்சுன்னா எகெயின் நீங்கள் இங்கே ஆட் டு கார்ட் கொடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்படி ஸோ இங்கே ஆட் டு கார்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற போது, ஆப்வியஸ்லி நீங்கள் ஷர்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு சைஸ் செலக்ட் பண்ணோம் இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் எல் செலக்ட் பண்ணிப்போம். நாம இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்றீங்களோ அதுல ஏதாவது கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா வந்து உங்களுக்கு டேப்ஸ் வந்துருது. ஸோ ப்ராப்பரா நீங்க செலக்ட் பண்ண முடியுது. பேக்ஸ் அண்ட் ஃபுட்வேர்ல ஏதாவது ஒன்று பார்க்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பேக்ஸே பார்க்கலாம். பேக் பேக்ல இப்போ இது உள்ள போனா உங்களுக்கு பேக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்குது. லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே ட்ரஸ்டடுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். பட் ஆனால் என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி போடலிங்க, என்ன பேசிஸில் இவங்க ட்ரஸ்டடுன்னு லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஸோ இங்கே எகெயின் உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த ரிவ்யூ. ஓகேவா? ஸோ இது போட்டிருக்காங்க, நல்லா இருக்குல்ல. ஓ, இங்க போட்டிருக்காங்க பாருங்க, பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ட்ரஸ்டட் சப்ளையர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ சப்ளையரை வந்து ப்ராப்பராக ரிவ்யூ பண்ணி ஏதாவது பேசிஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஃபில் பண்ணினாங்கன்னா சப்ளையர்ஸ் அவங்கள வந்து ட்ரஸ்டட் பார்ட்னராக லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது நல்லதுதான், நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும்ல, நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுவும் ஒரு ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நாம வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நீங்க கார்ட்டுக்கு போயிட்டு
நீங்க செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா இது செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல சைஸ் வேணும்னா மாத்திக்கலாம். இங்க எடிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. எடிட் கொடுத்துட்டு நீங்க உள்ள போயிட்டு இன்கேஸ் ஃப்ரீ சைஸ் இல்ல, எனக்கு வேற சைஸ் வேணும், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும் அப்படின்னா இங்க எடிட் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லப்பா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம், இந்த ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணணும்னா உங்களுக்கு ரிமூவ் ஆப்ஷன் கார்ட்டுக்குள்ள இருந்தே இருக்கு. கார்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கா, யாரு செல் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒரு டைம் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, மேல பாத்தீங்கன்னா கார்ட்டுக்கு அப்புறம் அட்ரஸ் கொடுக்கணும். ஆப்வியஸ்லி நீங்க ப்ரொஃபைல்லையே வந்து ஒரு அட்ரஸை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த அட்ரஸ்க்கு நீங்க டெலிவர் பண்ண வேணாம், வேற அட்ரஸ்க்கு டெலிவர் பண்ணணும்னா நீங்க இங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல அட்ரஸ் எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்க நீங்க மாத்தி கொடுத்துக்கலாம். அட்ரஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பேமெண்ட் நீங்க டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சம்மரியில பே ஆயிடுச்சு, எப்போ கன்ஃபர்மேஷன், பேமெண்ட் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் எப்போ டெலிவர் ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நாம கார்ட்ல இருக்கிற டீடைல்ஸ் பார்த்தாச்சு. என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தாச்சு, ஃபைனல் ப்ராசஸ். இங்கே நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸு, ஆர்டர் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், டோட்டல் டிஸ்கவுண்ட் ஆஃப் 720 rupees. ஸோ நல்ல என்ன சொல்கிறது, பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மீஷோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் போல் இருக்குங்க. லைக் என்ன சொல்கிறது, அமேசான், ஃப்ளிப்கார்ட் கம்பேர் பண்ணும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நல்ல ரேட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ நாம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ், ஆப்வியஸ்லி நாம டெலிவர் பண்ணும்போது நேம் அண்ட் கான்டாக்ட் டீடைல் கரெக்டாக கொடுக்கறது அவசியம். ஸோ எல்லா கான்டாக்ட் டெலிவரி பண்ணும்போது கான்டாக்டுமே வந்து அது மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு சேவ் அட்ரஸ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ஸோ இன்கேஸ் உங்களோட வீடு கரெக்டாக லொக்கேஷனில் மேப்பில் வரும்னா நீங்கள் யூஸ் மை லொக்கேஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதுதாங்க பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராசஸ். அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு சம்மரி வந்துடும் உங்களுக்கு. இங்கே ஆட் நியூ அட்ரஸ், நீங்கள் ஏற்கனவே ப்ரொஃபைலில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அட்ரஸ் வேணாம், இன்னும் வேற ஏதாவது அட்ரஸ்க்கு நாம டெலிவர் பண்ணோம், இல்லை கிஃப்ட் மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அவங்க அட்ரஸ்க்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துட்டு அந்த அட்ரஸ் கொடுத்து நீங்கள் டெலிவர் பண்ண வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மீஷோல நம்ம ப்ராடக்ட்ஸை பார்த்து ரிவ்யூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ற ப்ராசஸ்ங்க. ஸோ என்னோட ரிவ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்ல இருக்கிற அளவுக்கு இன்னும் வந்து எக்ஸ்டென்சிவான ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணல. பட் லிஸ்ட் பண்ண வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து காம்படிட்டிவ் ப்ரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம செலக்ட் பண்ற ப்ராசஸ், பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீஷோல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புறவங்களுக்கு இது வந்து ஒரு எப்படி பர்ச்சேஸ் பண்றங்கிறத ஒரு கைட் மாதிரி இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீஷோ ஆப்ல எப்படி வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்த்தோம். அமேசான், பிளிப்கார்ட் ஈக்குவலா வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே செம்ம சூப்பரா இருக்குங்க. நம்ம ஷாப் பண்ண வேண்டிய பொருட்கள் பார்க்கறதுக்கான யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ற ப்ராசஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. சோ யாராவது ஆல்ரெடி வந்து மீஷோல ஆர்டர் பண்ணிட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அதுவும் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னா 360 டிகிரில நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி மீஷோவும் வந்து ஒரு சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மல்டிபிள் ஆப்ஸ் இருந்தாதான் நமக்கும் நல்லது. நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மட்டுமே நம்பி இருக்க தேவையில்லை. இன்கேஸ் இது ரெண்டுலயும் இல்லாத பொருட்கள் நமக்கு மீஷோல கிடைச்சா இன்னொரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்ச மாதிரி தானே. சோ இந்த வீடியோ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers. See you.